அடிக்கல் நாட்டியிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் பத்திரிகையாளர்களை சந்திப்பது, ஊடகத்தை சந்திப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. நாட்டு மக்கள் எங்களுக்கு நல்லாதரவு தந்திட வேண்டும், நல்வாழ்த்துக்களை எங்களுக்கு உரித்தாக்கிட வேண்டும் என்ற வேண்டுதலில் திராவிட இயக்கத்தின், நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக ஒரு பரிணாம இயக்கமாக திராவிட வெற்றி கழகம், பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், இந்திய அரசியல் சாசனத்துடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், உலக பொது உடைமை இயக்கத்துடைய மாமேதை கார்ல் மார்க்ஸ் உள்ளிட்ட அந்த சித்தாந்தத்தை இதயத்தில் ஏந்தி அவர்களே என்னுடைய அரசியல் திசை வழி பயணத்தை தீர்மானிக்கின்றவர்களாக இதயத்தில் ஏந்தி அண்ணா பிறந்த செப்டம்பர் 15 திராவிட வெற்றி கழகம் பெயர் சூட்டுவதற்கு முன்பாக எங்களுடைய கொடி ஒரு பாகம் கருப்பு 3 பாகம் சிவப்பு என்ற நிலையில் அந்த சிவப்பு வண்ணத்தில் 7 நட்சத்திரங்களை பதித்து அந்த கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர், தமிழ்த்தாயின் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் அரசியல் பயின்ற சட்டப்பேரவையுடைய பெருமைக்குரிய முன்னாள் உறுப்பினர், தொழிற்சங்க சாசனம் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், பேராசிரியர் தொழிற்சங்க சாசனம் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள், நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், பொடா சட்டத்தில் 19 மாதம் ஈழத்தமிழர்களுக்கு விடியல் வேண்டும் என்பதற்காக சிறையில் வாடிய தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பன் அவர்கள், தியாக வேங்கை பொடா அழகு சுந்தரம் அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கடைசி முதலமைச்சர் பக்தவத்சலம் அவர்களை தோற்கடித்து திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வித்தூண்டுவதற்கு காரணமாக இருந்த டி.ஆர்.ஆர். ராஜரத்னம் அவருடைய அன்பு மகன் அண்ணன் டி.ஆர்.ஆர். செங்குட்டுவன் உள்ளிட்ட பெருமக்கள் பங்கேற்று எங்களுடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பின்பாக நவம்பர் 20ஆம் நாள் நீதிக்கட்சி உதயமான 1916 நவம்பர் 20ஆம் தேதி உருவாக்கப்பட்ட அதே நாளில் 2025 நவம்பர் 20ஆம் நாள் நீதிக்கட்சி தோற்றுவிக்கப்பட்ட அதே நாளில் திராவிட வெற்றி கழகம் தலைநகர் சென்னையில் அடையாறு முத்தமிழ் பேரவையில் அதே ஆளுமைகள் பங்கேற்று எங்களுடைய சாதனையாளர்களாக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தலைநகர் சென்னையில் அண்ணன் செல்வபாண்டியன் அவர்கள், காஞ்சியில் மாநாடு நடத்திய அண்ணன் காஞ்சி வளையாபதி அவர்கள், திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவராக இருக்கின்ற திராவிட ரத்னா ஐயா இளவழகன் அவர்கள், செங்கற்பட்டு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாநில செயலாளரும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மூனை பார்த்திபன் அவர்கள், அதே போன்று வடசென்னை ஜிஆர்பி ஞானம், தாம்பரம் மாநகரத்துடைய செயலாளர் ராஜா முகமது, திருவள்ளூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கௌரிகுமார் உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய அரும்பெரும் துணையோடு நாங்கள் அந்த நாளில் திராவிட வெற்றி கழகம் இவர்களின் முன்னிலையில் தோற்றுவிக்கப்பட்டது. அதே வழியில்தான் கடந்த 18ஆம் தேதி நேற்று முன்தினம் திராவிட இயக்கத்துடைய மூலவராக இருக்கின்ற டாக்டர் நடேசனாருடைய நினைவு நாளில் திராவிட வெற்றி கழகத்துடைய சட்டத்திட்டங்களை, கொள்கை கோட்பாடை தலைநகர் சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றி வேர்பரப்பி வளர்ந்து வருகின்ற நாளில் திராவிட வெற்றி கழகத்திற்கென்று ஒரு தலைமை கழகம் வேண்டும் என்கின்ற சூழலில் சென்னையில் இந்த அலுவலகத்தை அமைப்பதற்கு தேர்வு செய்து இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் ஒன்றை நான் குறிப்பாகவும் சிறப்பாகவும் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இந்த இடம் என் மாமனார் நினைவில் வாழ்கின்ற திருமிகு சிவசங்கரன் மகவதேலி அவர்களுக்கு சொந்தமானது. அவருடைய பிள்ளை செல்வங்களாக இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை துணை திருமதி துர்காஷினி, உமேஷ் ராஜ்குமார், கேசவ ராஜ்குமார் அவர்களுக்கு சொந்தமான வழியில் அந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்திற்கு நான் சரியாக 2009ஆம் ஆண்டு தான் கடைசியாக நான் இங்கே வந்தேன். காரணம், அப்போது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என் பொருட்டு என் மாமனார் நினைவில் வாழ்கின்ற ஐயா சிவசங்கரன் அவர்கள் தலைவர் வைகோ அவரிடம் எனக்காக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பெற்றுத்தாருங்கள் என்று பேசி அது வாக்குவாதமாக முற்றிய போது நான் அவரை கண்டித்து இது போன்று பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவரை நான் அனுப்பி வைத்துவிட்டு அதோடு இங்கு வரக்கூடாது என்று 2009ஆம் ஆண்டு முடிவெடுத்து
இந்த தேதி வரையும் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் தலைவர் வைகோ அவர்களுக்காக ஆட்கோர் வைகோ விசுவாசி என்கின்ற சொல்கின்ற விதத்தில் அவருக்காக அந்த சூழலை நான் முடிவெடுத்து 17 ஆண்டுகள் இந்த இடத்திற்கு நான் வராமல் இருந்தேன். இடையில் 3 முறை வந்திருக்கிறேன். ஒன்று, என்னுடைய மாமியார் திருமதி மரகதம் அவர்கள் மறைந்த போதும், அதே போன்று இந்த இடத்தில் வாடகை இருந்தவர்கள் பிரச்சனை ஏற்படுத்திய போது அதற்காகவும், நினைவில் வாழ்கின்ற மாமனார் சிவசங்கரன் அவர்கள் இறந்த போது 3 முறை வாசலில் வந்து நின்றுவிட்டு நான் சென்றவர். இயக்கமா, கட்சியா, குடும்பமா, தலைமையா என்ற போது நான் தலைவர் வைகோ அவர்களுக்காகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்பம் எனக்கு ஆதரவாக இருந்த அந்த குடும்பம் ஏறக்குறைய நான் 17 ஆண்டுகள் இங்கே வராமல் இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசத்திற்கு கிடைத்த வெகுமதி தலைவர் வைகோ அவர்கள் தந்திருக்கின்ற அந்த துரோகப்பட்டம். எனவேதான் இத்தனை 100 பேர் இங்கு இணைந்து அதற்காகவே ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாநில தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 70% அமைப்புகள் போடப்பட்டு அணிகள், நிர்வாகிகள் அமைக்கப்பட்டு எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக கராத்தே பழனிசாமி அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் அரசு பிரபாகரன் அவர்கள், அதே போன்று எங்களுடைய மாநில செயலாளராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி KVM பாலசுப்ரமணியம் அவர்கள், அமைப்பு செயலாளராக புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டில் ராமாவரம் தோட்டத்தில் தவழ்ந்த அவருடைய அன்பு நேசத்தை பெற்ற ராஜகுரு ரவீந்திரன் அவர்கள் உள்ளிட்ட, அதே போன்று ஆட்சி மன்றத்துடைய அரசியல் ஆலோசனை குழுவினுடைய அரங்கூவின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் கதிரவன் போன்றவர்கள், அண்ணன் மேஷாக் போன்றவர்கள், இப்படி எல்லா துறையிலும் இருக்கின்ற தோழர்கள் அமைக்கப்பட்டு இயக்கம் வலுவாக நாளொரு மணியும் பொழுதுவரணமாக இந்த இயக்கம் வேர்பிடித்து திராவிட இயக்கத்தை காக்கின்ற அந்த களத்தில் நாங்கள் உறுதியாக நின்றிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக சொல்ல விரும்புவது, 1912ஆம் ஆண்டு இந்த மண்ணில் திராவிட மக்கள் படிப்பதற்கு கூட இடம் இல்லையே என்கின்ற சூழலில்தான் டாக்டர் நடேசனார் அவர்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற தன்னுடைய வீட்டை அந்த மாணவர்கள் பயில்வதற்காக தந்தார். அதுதான் திராவிட மாணவர் விடுதி, அதுதான் திராவிட இல்லமாக மாறியது. அந்த திராவிட இல்லத்தை தான் இந்த திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிறோம். அதுதான் திராவிட இல்லமாக இப்பொழுது இந்த மண்ணில் உதயமாக இருக்கிறது. இன்னைக்கு வாராத மாமணியை போல் திராவிட இயக்கத்தின் நெடிய வரலாற்றில் அண்ணாவோடு பெரியாரோடு இருந்த அண்ணன் புரசை தாமோதரன் அவர்கள், அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவழியிலிருந்து வந்த இளைய கட்டபொம்மன் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு வந்து இன்றைக்கு நேசக்கரம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இயக்கம் வளர வேண்டும், வாழ வேண்டும், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் இந்த இயக்கம் இந்த மண்ணில் தவழ்ந்திருக்கிறது. நாட்டு மக்கள், ஊடகத்தினர் எங்களுக்கு தொடர்ந்து நல்லாதரவு தந்து எங்களை கௌரவித்திட வேண்டும், எங்களை ஒரு நிலைக்கு நிலைப்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நல்ல நாளில் ஊடகத்திற்கும் எங்களுடைய மன்றாட்டை, வேண்டுதலை எங்கள் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் மீண்டும் வைப்பது எங்களுடைய கடமை என்ற உணர்வோடு வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்க பற்றாளர்கள், நாங்கள் திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக வந்தவர்கள் என்பதற்காகத்தான் அண்ணா பிறந்த நாளில் கொடியேறிவித்தோம். நீதி கட்சி உதயமான நாளில் திராவிட வெற்றி கழகத்தை தோற்றுவித்தோம். அண்ணாக்கு முன்பாக திராவிட இயக்கத்திற்கு வேரூட்டு இந்த மண்ணில் விதைத்த ஐயா நடேசனார் அவர் கண்ட திராவிட இல்லத்தை எங்களுடைய திராவிட வெற்றி கழகத்திற்கு பெயராக சூட்டியிருக்கிறோம். அவர் நினைவு நாள் தான் சட்டத்திட்டங்களை வெளியிட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வதற்கான காரணம், எங்கள் பாதையில் தடுமாற்றம் இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தெளிவான நோக்கத்தில் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இன்னும் முழுவீச்சோடு களமாடிட வேண்டும், இந்த மண்ணில் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த திராவிட இயக்கம் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் நாங்கள் திராவிட வெற்றி கழகத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட இயக்கத்தை வார்ப்பிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எப்படி 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி இந்த மண்ணில் உதயமானது என்பதை 2025ஆம் ஆண்டு நாங்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து பேசினோமோ, அதை போன்று 3025ஆம் ஆண்டு இந்த இயக்கம் இந்த மண்ணில் உருவாகின்ற போது, வேறொரு இயக்கம் உருவாகின்ற போது திராவிட வெற்றி கழகத்தை எதிர்கால சந்தனை நினைவு கூறுகின்ற விதத்தில் எங்களுடைய பணி அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து, திராவிட வெற்றி கழகத்திற்கு நாட்டு மக்களும், திராவிட இயக்க பற்றாளர்களும், தமிழ்கூறும் நல்லுலகின் அரசியல் சக்திகளும், ஆதரவு ஜனநாயக சக்திகளும் எங்களுக்கு நல்லாதரவு தந்திர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலேயே
இப்பொழுது 6 லட்சம் ரூபாய் எங்களுக்கு நிதியாக வந்திருக்கிறது. எனவே ஏறக்குறைய கட்டி முடித்த ஒரு நிறைவோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த கட்டுமான பணியை எங்களுடைய அரசியல் அரங்குடைய செயலாளர் திருமிகு கதிரவன் அவர்கள் தான் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் முழுமையாக அறிந்தவர். எனவே இதில் ஏற்படுகின்ற டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறைகளையும் அவரே போட்டு நிவர்த்தி செய்து தருவார் என்றையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி வருகை தந்திருக்கின்ற இந்த காலை நேரத்தில் எல்லோரும் இந்த நேரத்தில் திறந்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் காலை உணவை அண்ணன் செல்வபாண்டியன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அனைவரும் அறிந்துவிட்டு செல்லலாம் வேண்டுகோளை வைத்து இப்போ இந்த மொத்த நிதியும் அவர்கிட்ட கொடுத்துறோம் இல்லையா? வாங்க. 6 லட்சத்தி செக் எல்லாம் சேர்த்து 6 லட்சத்தி 1 ரூபாய். சார் அண்ணன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அண்ணன் மேஷா கண்ணன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. 7 லட்சத்தி 1. அப்ப 7 அப்படி இப்படி எல்லாம் கொடுக்கலாமா? பிடிங்க. 7 லட்சத்தி 1 ரூபாய் இப்போ கட்டுமான பணிக்கு அவர் கொடுக்குறோம். எவ்வளவு சீக்கிரம் இதை கொடுத்துட்டு ஒரு பெரிய விழாவாக இது நடத்தணும். திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெறும். ஒரு உன்னதமான தருணமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அண்ணா ஜிஆர்பி ஞானம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக தான் அப்படியே கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான நிதி எல்லாரும் கைப்படி அப்படியே போட்டுமா? வாங்க சார். கலைஞர் பேர் வச்சிருக்கீங்க. வாங்க சார். கருணாநிதினு பேர் வச்சு வாங்க. வாங்க. என்னன்னா அவர் வேற அரசு மத்திய அரசாங்கத்துடைய இந்த மாசம் சம்பளத்தை கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.